கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, பாசிப்பருப்பு 1 டம்ளர், தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் வச்சு கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெடிக்கிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் பூண்டை கொஞ்சம் மெல்லிசாக 4-5 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு மெயின் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதோட உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல, ஒரு 2 உருளைக்கிழங்கு அதை கொஞ்சம் நசுக்கி விட்டு போட்டு விட்டுறணும். போட்டுட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொதித்த பிறகு பாசிப்பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். குக்கரில் வச்சு அதையும் போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு விட்டுறணும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வந்த பிறகு இந்த பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு இது 3 அரைச்சி இதோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது கெட்டியாகும் போது இறக்கும்போது இந்த தேங்காய் விழுதை எடுத்து போட்டுடணும். இது தோசையை விட இட்லிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய் போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லாயிருக்கும். ஈஸி தான், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுக்கிட்டா போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், அவ்வளோதான். ரெடி. கொத்தமல்லியெல்லாம் போட்டு இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு.